ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு நல்ல சம்பவம். ஒரு ஆவிக்குரிய மனிதரை குறித்து நம்ம பார்க்கலாம். அவருடைய பெயர் வீரசூர்யா. அவர் யூரோப்பியன்ஸ்க்கும் இந்தியன்ஸ்க்கும் வேலை கொடுக்குறாரு. அதில் ஒரு பொறுப்பான அதிகாரியாக இருக்கிறாரு. தேவனுக்கு பயந்த மனுஷன், விசுவாசமுள்ள ஒரு மனிதன். இப்படி இருக்கும்போது, ஏன்னா யூரோப்பியன்ஸ் 150 பேருக்கும் இந்தியன்ஸ் வேலை கொடுக்குறாரு. இவங்களுக்குள்ள நான் பெரியவனா நீ பெரியவன பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கும்போது 2 வேலைக்கார டீமும் கூப்பிட்டாரு. எல்லாருடைய பாதங்களையும் அவர் கழுவினார். சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் கழுவக்கூடாது, நீங்கள் கழுவக்கூடாது சார். இல்லை நான் உங்களை கழுவேன் அப்படின்னு கழுவும் போது அவங்க கண்ணீர் வடித்தாங்க. இல்லைன்னா எனக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி, நான் அவங்க பாதங்களை கழுவாவிட்டால் என்னிடத்துல உங்கள் பங்கு இல்லைன்னு சொன்ன மாதிரி சொல்கிறார். அப்போ எல்லாரும் உருகி போய் 2 டீமும் ஏற்றத்தாழ்வுகள் மறந்து 2 யூரோப்பியன்ஸும் இந்தியன்ஸும் ரொம்ப ஒரு சகோதரர்களை போல வாழ ஆரம்பித்தாங்க. இவர் எப்படிப்பட்டவர்னா, இவர் ஸ்ரீலங்காவில் பிறந்த மனிதர். இவர் ஒரு புத்த குடும்பத்தில் பௌத்த மதத்தை சார்ந்தவர். அதுலேருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டார். அவர் 24 வயசு இருக்கும்போது அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பின்பதாக தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. இவர் ரட்சண்ய சேனை என்கிற ஒரு திருச்சபை டீம் இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. அந்த டீமோடு இணைந்து அவருடைய மினிஸ்ட்ரியை நல்ல பண்ணிட்டு இருந்தார். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைம் இவர் சுவிசேஷத்தை சொல்லுகிறனால அங்கே இருக்கிற புத்த வாலிபர்கள், பௌத்த மதத்தை சார்ந்து இவர் மேலே ரொம்ப எரிச்சல், கோபம் அப்படி இருக்கும். இவரை கொலை செய்யணுன்ற எண்ணம் இவங்க எல்லாருக்கும் தோணுச்சு. ரொம்ப நாள் இவரை கொல்லணும் இருக்கும்போது ஒரு நாள் இவங்க எல்லாரும் எந்தெந்த வாலிபர்கள் கொல்லணும் நினச்சா அவங்கள தனியாக கூப்பிட்டாரு. வாங்க அப்படின்னு காட்டில் கூட்டிகிட்டு போய் ஒரு கயிறை கொடுத்து என்னை கட்டிடுங்கன்னு சொல்லி கட்டிட்டு, என்னை எப்படிலாம் உங்களுக்கு வெட்டணும்னு தோணுதோ அப்படிலாம் வெட்டி போடுங்க அப்படின்னு சொன்னார். அப்படி அவங்க சொன்ன உடனே அவங்க இருதயம் உடைக்கப்பட்டு தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அவர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. 30 வயதுக்குள்ள அவர் 30 வயசுல இறந்துட்டாரு. அதற்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை, போகிற இடங்கள்ல ஒரு பெரிய சாட்சி வாழ்வு வாழ்ந்து அநேகரை தேவ அன்புக்குள்ள திருப்பினார். அது வெட்டி கொன்னுடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க இருதயம் உடைஞ்சு எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்ம வசனம் நமக்கு நிறைய தெரியுது, நம்ம பிரசங்கத்தை நிறைய கேட்குறோம், பாடுறோம், நிறைய ஆண்டவர் கூட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம செய்கிறோம். ஆனால் இருதயத்தில் நாம் அவரை போல வாழணுங்கிற எண்ணம் வரல. அவரை போல வாழக்கூடிய எண்ணம் வருவதைத்தான் இது பறைசாற்றுகிறது சம்பவம், இந்த வீரசூர்யாவுடைய வாழ்க்கை. அதனால் வசனத்தை கேட்கறது இல்லை, படிக்கிறது இல்லை, அது போல் வாழ்ந்து நாம் முயற்சிப்போமே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிறோம், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சாட்சி உள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி வீரசூர்யாவை போல அநேகருக்கு முன்மாதிரியான வாழ்க்கை, அநேகரை மனம் திரும்ப பண்ணுகிற செயல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிள்ளைகள் இருதயங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுவீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.